வணக்கம். இது பருதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காட்சிப்படுத்தப்பட்டுள்ள எம்புக்கூடுகள் செம்மணியில் திரண்ட மக்கள். மன்னாரில் அமைதியின்மை, வீதியில் மறித்து மக்கள் பெரும் போராட்டம். புலம்பெயர்ந்தோரின் கோரிக்கைக்கு அமைய இலக்கு வைக்கப்படும் மகிந்த பதறும் மொட்டு கட்சி. இவரை கண்டால் உடனே அறிவிக்கவும் பொது மக்களிடம் உதவி கோரும் போலீசார். தேசப்பந்துவிற்கு எதிராக வாக்களிக்காதது ஏன், உண்மையை உடைத்த அர்ச்சுனா எம்பி. அருகம்பேயில் அதிகரிக்கும் இஸ்ரேலியர்களின் ஆதிக்கம், வெளியான முக்கிய தகவல். தனியறையில் இறுதிப் பரீட்சை எழுதிய நாமல் சபையில் அம்பலப்படுத்திய அமைச்சர். அரச ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு குறித்து ஜனாதிபதி வெளியிட்டுள்ள தகவல். இனி தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை சுமார் 200 பேர் வரை பார்வையிட்டிருக்கின்றார்கள். புதைகுழிகளிலிருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் செவ்வாய்க்கிழமை மதியம் 1:30 மணி முதல் மாலை 5 மணி வரை மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. அதில் சுமார் 200 பேர் வரை பார்வையிட்டு சென்றிருப்பதாகவும் தனி மனிதனுடைய தொடர்புடைய சான்று பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இனிவரும் காலங்களிலும் தனி மனிதனோடு தொடர்புடைய சான்று பொருட்கள் மீட்கப்பட்டால் அவற்றையும் காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் தீவு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளதனால் மன்னாரில் அமைதியின்மை ஏற்பட்டிருக்கின்றது. மன்னார் மதவாச்சி பிரதான வீதியூடாக காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பொருட்கள் மன்னார் நகருக்குள் கொண்டுவர எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மன்னாரில் போராட்டம் மேற்கொள்ளப்பட்ட நிலையிலேயே இந்த அமைதியின்மையானது ஏற்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் குறித்த பதட்டமான சூழலால் அப்பகுதி மக்கள் குமிந்திருப்பதுடன் போலீசாரும் குவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எங்களால் ஏண்ட அளவுக்கு தடுக்க முயற்சி செஞ்சோம். சத்தியமா முடியல. நீங்க இல்ல இருந்த, நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம் தானே. எல்லாரும் ஏண்ட அளவுக்கு முயற்சி செஞ்சோம். எல்லாரும் இந்த சந்ததிக்கு செய்யற துரோகம் இது. இந்த அடுத்த வார சந்ததிக்கு செய்யற மிகப்பெரிய துரோகம் இது. மிகப்பெரிய துரோகம். அடுத்த வார சந்ததிக்கு செய்யற மிகப்பெரிய துரோகம் இது. பெரிய துரோகம் இது. இந்த மண்ணால் உள்ள அடுத்த சந்ததி சாக போகுது. இந்த சந்ததிக்கு செய்யற துரோகம் இது. இந்த போனதை புடிங்க, என்ன இருங்க ஒருக்கா புடி வராது. இந்த மன்னார் மாவட்டம் அழிவை நோக்கி போகுது. இந்த மன்னார் மாவட்டம் அழிவை நோக்கி இந்த மக்கள், எங்கட அடுத்து வர பிள்ளைகள், எங்கட அடுத்து வர சந்ததி எல்லாமே சாக போகுது. மனவேதனையில சொல்றோம், கஷ்டப்பட்டு சொல்றோம், கண்கலங்கி சொல்றோம். இந்த மடு மாதா, இந்த தள்ளாடி அந்தோனியார் இந்த மக்களை காப்பாற்ற வேணும். எங்களால ஒண்ணும் செய்ய முடியல. நாங்க 5-6 பேர் 7-8 பேர் நின்று எங்களால ஒண்ணும் செய்ய முடியல. மிகுந்த சரியான கஷ்டமா இருக்கு, மனசு வேதனையா இருக்குது. ஒண்ணுமே எங்களால செய்ய முடியல. எங்க ஆத்ம வேதனையில நாங்க கத்துறோம், அவ்வளவு கவலையில நாங்க கத்துறோம். இன்றைக்கு எங்களை கொலை செய்யலாம். இந்த இடத்துல இவங்க கொலை செய்யலாம். எங்களை கொலை செய்யக்கூடிய நிலைமை தான் இருக்குது. இவ்வளவு அச்சுறுத்தி தள்ளி விட்டு எங்களை கொலை செய்ய போறாங்க. இன்னைக்கு இந்த மன்னார் தீவை காப்பாற்ற முடியாத நிலைமையில நாங்க நிக்கிறோம். என்னென்ன செய்யறது, நம்ம என்ன செய்யலும் சொல்லுங்க. இவ்வளவு நாள் 3 நாள் தான். ஐயா வாங்க எல்லாம் கதைங்க வந்து சொல்லுங்க. கதைக்கக்கூடிய கதைங்க. என்னடா செய்யறது? अनागत तपी दवस वेदनावत की अभी बात आय करने तारा करने ते न्याय में ते नहीं अभी वेदनावत तमय की पलाना को सली गंड वेले क्रम आइते नो अबे लामैला अबे मिनिसुला
ඔක්කොම නැසෙවනේ ඔබතුමාලාට නෝනලා දුවලා ඔබතුමාලාට ෆැමිලි එක ඔක්කොම තියෙනවනේ අපි මෙච්චර අවුරුදු 5ක් අපි මේවට එපා කියලා අපි ෆයිට් කරේ තාම අලුත් මේ ෆෑන් එක තෙව්ත් ඔක්කොම එනවා බලන්නකෝ අපි වේදනාවෙන් තමයි දැන් කතා කරන්නේ අපිට මොනවත් කරගන්න බැරි වුණා අපිට මොනවත් කරගන්න බෑ ඔබතුමාලට ළමයි නැද්ද ඔබතුමාට කරුණාකරලා ළමයි නැද්ද ළමයිලා ඉන්නවනේ අධිකාරී ජනාධිපතිතුමනි බලන්න අපේ පන්නාලේ මිනිස්සුක් ඒව එපා නේ කිව්වේ අයියේ අපිට උලුක එපා මේ උලුක එපා අපිට බලන්නකෝ අපි මොකද කරන්නේ පොඩි ළමයිලාට අනාගතයක් නෑ මොනවත් නෑ අපි ජීවත් වෙන්න බෑ අවුරුදු 10න් අවුරුදු 15න් අවුරුදු 20න් පස්සෙත් අපි ජීවත් වෙන්න බෑ தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்த புலம்பெயர்ந்தோரின் வேண்டுகோளுக்கு அமைய தற்போதைய அரசால் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ இலக்கு வைக்கப்பட்டுள்ளார் எனவும் இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய வரப்பிரசாதங்களை இரத்து செய்வதற்குரிய சட்டமூலத்தை முன்வைப்பதற்கு இலங்கை அரசாங்கமானது தயாராகி வருகின்ற நிலையில் இதற்குரிய வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி பதவியை வகிப்பவர்தான் நாட்டில் தலைவர் எனவும் நாட்டுக்காக பல முடிவுகளை அவர் எடுக்க நேரிடும், தங்களுடைய எதிர்காலம் குறித்து கருதாது நாட்டுக்காகவே முடிவு எடுக்க நேரிடும் எனவும் இவ்வாறு எடுக்கப்படும் முடிவுகளால் எதிர்காலத்தில் அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும், எனவேதான் உலக நாடுகளில் கூட தங்களுடைய நாட்டின் முன்னாள் தலைவர்களுக்கு தேவையான வசதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. எனினும் அரசியல் பழிவாங்கல்கள் மற்றும் குரோத நோக்கு என்பனவற்றின் அடிப்படையிலேயே முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய வரப்பிரசாதங்களை இல்லாது செய்வதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது நடவடிக்கை எடுத்து வருகிறது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்த புலம்பெயர்ந்தோரின் தேவைக்காக அவர்களின் பழிவாங்கல் நடவடிக்கைக்காக இந்த நாட்டில் போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவர் இலக்கு வைக்கப்பட்டுள்ளார் எனவும் எதிர்காலத்தில் போர் நிலை ஏற்பட்டால் கூட முதுகெலும்புடன் செயற்படக்கூடிய அரச தலைவர் ஒருவர் உருவாகுவதை தடுக்கும் நோக்கமாக இந்த பின்னணியில் இருப்பதாகவும் சாகர காரியவசம் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு புத்தூரை சேர்ந்த 56 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர் கடந்த 26ஆம் திகதி காணாமல் போயுள்ளதாக உறவினர்கள் முறைப்பாடளித்துள்ளார்கள். நகரில் உள்ள உணவகத்தில் வேலை செய்து வந்த கணேஷ் விக்னேஸ்வரன் என்பவரை இவ்வாறு காணாமல் போயிருப்பதாகவும் கடந்த 19ஆம் திகதி வழமை போல வீட்டிலிருந்து உணவகத்திற்கு வேலைக்கு சென்றவர் அன்று வீடு திரும்பாத நிலையில் அவரை உறவினர்கள் தொடர்பு கொண்ட போது மாமாங்க கோயில் உற்சவத்தை ஒட்டி அவர் அங்கு வேலை செய்யும் முதலாளி உணவுக்கடை அமைத்துள்ளதாகவும் அங்கு நிற்பதாகவும் தகவல் வெளியிட்டிருந்தார். அதன் பின்னர் கடந்த 26ஆம் திகதி முதலாளி சம்பளம் தரவில்லை எனவும் சம்பளம் தந்தவுடன் தான் வருவதாகவும் தொலைபேசி ஊடாக தெரிவித்திருக்கின்றார். அதன் பின்னர் கோயில் உற்சவம் முடிவற்ற பின்னர் அவர் தொலைபேசி செயலிழந்திருப்பதனால் அவர் வீடு திரும்பாததை அடுத்து அவரை உறவினர்கள் தேடியும் அவரை காணவில்லை என்பதனால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார்கள். எனவே புகைப்படத்தில் இருப்பவர் தொடர்பான தகவல்கள் கிடைத்தால் உடனடியாக மட்டக்களப்பு தலைமையக காவல் நிலையத்திற்கு சென்றும் போலீஸ் நிலையத்திற்கு அறிவிக்குமாறும் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதவி நீக்கம் செய்யப்பட்ட பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணை இலங்கை நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறித்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 177 வாக்குகள் கிடைத்ததோடு அதற்கு எதிராக எந்தவொரு வாக்குகளும் அளிக்கப்படவில்லை. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா வாக்களிப்பில் நடுநிலை வகித்திருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வாக்கெடுப்பிலிருந்து வெளியேறியிருந்தார். இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா வாக்கெடுப்பில் நடுநிலை வகித்தமை தொடர்பிலேயே அவருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. சட்ட ரீதியான சிக்கல்கள் உள்ளமையினால் தான் நடுநிலை வகித்ததாகவும் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தகவல் வெளியிட்டுள்ளார். அருகம்பை மற்றும் வெலிகம உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்ரேலியர்கள் உள்ளடங்கலாக வெளிநாட்டவர்களால் சட்டவிரோதமாக நடாத்தப்பட்டு வரும் வணிகங்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சருமான நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார்.
இலங்கையின் அருகம்பே, வெலிகம மற்றும் உணவட்டுன போன்ற பகுதிகளில் அதிகரித்து வரும் இஸ்ரேலிய பிரஜைகளின் ஆதிக்கம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் நலிந்த ஜேதிச மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று வாராந்தம் ஒருமுறை இஸ்ரேலியர்கள் கூடும் இடத்திற்கு அவ்வேளையில் பாதுகாப்பு வழங்கப்படுவதற்கான காரணம் சுற்றுலா பயணிகளுக்கு உரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்திற்கு இருப்பதனாலே தவிர வேறெந்த விசேட பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். சுற்றுலா பயணிகளால் நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டவர்களால் இலங்கையில் பல்வேறு பகுதிகளிலும் உரிய அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக முறையில் நடத்தப்பட்டு வரும் வணிகங்கள் கண்டறியப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் ஜெதிச குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு வருகை தரும் இஸ்ரேலிய விமானங்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் தீர்மானம் கடந்த 2023ஆம் ஆண்டு கடந்த கால அரசாங்கத்தினால் நிமால் ஸ்ரீபாலடி சில்வா தலைமையிலான குழுவினராலேயே மேற்கொள்ளப்பட்டதாகவும் அந்த தீர்மானமே தற்போது நடைமுறையில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தந்தைக்கும் சித்தப்பாவிற்கும் மேற்றாற்போர் தீர்ப்பளிக்காத காரணத்தால் முன்னாள் பிரதமர் நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்க சட்டவிரோதமான முறையில் பதவி நீக்கப்பட்டதை நாமல் ராஜபக்ஷ அறியாமல் இருப்பது வேடிக்கையாக இருப்பதாகவும் தனியறையில் இருந்து சட்டக்கல்லூரி இறுதிப் பரீட்சையை எழுதிய நாமல் ராஜபக்ஷ முதலில் சட்ட ஏற்பாடுகளை தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும், அதன் பின்னர் சட்ட ரீதியிலான தர்க்கங்களை முன்வைக்க வேண்டும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற பொலிஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை பதவி நீக்கம் செய்வது தொடர்பான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார். துர்நடத்தை குற்றவாளியான பொலிஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை பதவி நீக்குவதற்கு 2002ஆம் ஆண்டு 5ஆம் இலக்க அலுவலர்களை அகற்றும் சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் அது சட்டவிரோதமானது எனவும் நாடாளுமன்ற நிலையியல் கட்டளை மீறப்பட்டிருப்பதாகவும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டிருக்கின்றார். தந்தை மற்றும் சித்தப்பாவிற்கு ஏற்றாற்போல நீதிப்பளிக்காத காரணத்தால் முன்னாள் பிரதமர் நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்க சட்டவிரோதமான முறையிலே பதவி நீக்கப்பட்டதை நாமல் ராஜபக்ஷ அறியாமல் இருப்பதாகவும் சுனில் வட்டக்கல மேலும் குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்ஷாக்கள் எவ்வாறு சட்டத்தை செயற்படுத்தினார்கள் என்பது நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். சட்டவிரோதமான முறையில் பொலிஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தொடர்பான விவாதம் நடத்தப்படுவதாகவும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிடுகிறார். தேசப்பந்து தென்னக்கோனின் துர்நடத்தையின் பிரகாரம் அவருக்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் இந்த விடயத்தை பாராளுமன்றத்தில் விவாதிப்பதனால் நீதிமன்ற விசாரணைகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது எனவும் சிறப்பு குழு அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. தனியறையில் இருந்து சட்டக்கல்லூரி இறுதிப் பரீட்சை எழுதிய நாமல் ராஜபக்ஷ சட்டம் குறித்த அனைத்து விடயங்களையும் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும், அதன் பின்னர் சட்ட ரீதியிலான தர்க்கங்களை முன்வைக்க வேண்டும் எனவும் சுனில் வட்டக்கல மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரச சேவையை பலப்படுத்தும் வகையில் கடந்த வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்ட சம்பள உயர்வு தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு அடுத்த ஆண்டு சம்பள உயர்வு வழங்குவதற்கு 11,000 கோடி ஒதுக்கப்படும் எனவும் 2024ஆம் ஆண்டிற்கான அரச ஊழியர்களுக்கான சம்பள உயர்வுக்காக 11,000 கோடி ஒதுக்க இலங்கை அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாகவும் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். வருடாந்த மாநாட்டில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இந்த தகவலை வெளிப்படுத்தியிருக்கின்றார். கவர்ச்சிகரமான அரசு சேவையை உருவாக்குவதற்கு அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாகவும் இதற்காக அரசு நிர்வாக அதிகாரிகள் அர்ப்பணிப்பை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். தங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு அரசு சேவையிலுள்ள சிறு குழுவினால் கொடுக்கல் வாங்கலாக மாற்றப்பட்டுள்ளது எனவும் சமூக விழுமியங்களை விட நிதி மதிப்புகளுக்கு முன்னுரிமை அளித்த அரசு சேவை அந்த சூழ்நிலையிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.